நவராத்திரியின் 4வது நாளான இன்று நாம் சாமுண்டீஸ்வரி என்ற அம்பாளை வணங்குகிறோம். சாமுண்டீஸ்வரியை வணங்கி ஆசி பெறுவோம். வட மாநிலங்களில் இன்று துர்கா தேவியை கூஷ்மாண்டேதி என்ற பெயரில் வணங்குகின்றனர். அதாவது மகிஷாசுரனை வதைப்பதற்காக அவள் 9 நாட்களில் ஒரு மேனியாக வளர்ந்து 10வது நாள் துர்கையாகி அந்த மகிஷாசுரனை அவள் அழிக்கிறார். இங்கு நாம் 3 நாட்களாக பிரித்து கொண்டு நவராத்திரியை கொண்டாடுகிறோம். முதல் 3 நாட்களில் அம்பிகை துர்கையை வணங்குகிறோம். இன்று முதல் 3 நாட்கள் மகாலட்சுமியை வழிபடுகிறோம். அதன் பின் வரும் 3 நாட்கள் சரஸ்வதியை வழிபடுகிறோம். அதன்படி இன்று நாம் மகாலட்சுமியை வணங்குகிறோம். மகாலட்சுமியை அலைமகள் என்று கூறுகிறோம். ஏன் என்றால் மகாவிஷ்ணு பார்க்கடலை கடைந்த போது கடலிலிருந்து அந்த அலைகளின் நடுவே இருந்து லக்ஷ்மி வந்ததினால் அவளை அலைமகள் என்று அழைக்கிறோம். பின்வரும் பாடல்களை பாடி நாம் லக்ஷ்மியை வணங்குவோம். தேஹி சௌபாகியம் ஆரோஹ்யம் தேஹி மே பரமம் ஸ்வீகம் ரூபம் தேகி ஜெயம் தேஹி யசோதஹி விஷோஜஹி. அதாவது லக்ஷ்மியிடம் எங்களுக்கு சகல செல்வங்களையும் ஐஸ்வர்யங்களையும் நல்ல உடல்நிலையையும் செல்வங்களையும் கொடுத்து எங்களுக்கு ஆசி புரிவாயாக என்று கூறுவதே அந்த ஸ்லோகம். அதை கூறி நாமும் வழிபடலாம். அது மட்டுமல்லாமல் லக்ஷ்மி காயத்ரியையும் கூறி வணங்கலாம். ஓம் மகாலட்சுமியை சவித்மகே விஷ்ணு பத்னியை சதீமகி தன்னோ லக்ஷ்மி பிரசோதயாத். ஓம் மகாலட்சுமியை சவித்மகே விஷ்ணு பத்னியை சதீமகி தன்னோ லக்ஷ்மி பிரசோதயாத். ஓம் மகாலட்சுமியை சவித்மகே விஷ்ணு பத்னியை சதீமகி தன்னோ லக்ஷ்மி பிரசோதயாத்.